எபிசோடு ஓப்பனிங்கில் 3 வருஷத்துக்கு முன்பு காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸ் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா லெக்சர் ஹாலில் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த டிவைஸ் இல்லைனா ஹீரோனால் சர்வேவே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்னன்னு பார்த்தா அது பேர் தான் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அதோட ரியல் நேம் காக்னிட்டிவ் சப்ரஷன் ஃபில்டர். இந்த ஃபில்டர் என்ன பண்ணும்னா நம்ம ஹீரோஸோட ஐடென்டிட்டியை மாற்றும். இதனால் நம்ம ஹீரோஸ் வந்து ரெண்டாவது ஐடென்டிட்டி மூலமாக நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிவைஸ்க்குள்ளே என்ட்ரானிங்கன்னா போதும், அந்த டிவைஸ் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபேஸுக்கு மேலே ஒரு அப்ளை பண்ணும் இந்த டிவைஸு. அது மூலமாக உங்களுக்கு ஒரு புது ஐடென்டிட்டி வந்து தோன்றும். இந்த ஐடென்டிட்டி இருக்கிற அளவு யாருனாலையும் உங்களை ரெகனைஸ் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டேரக்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஐடென்டிட்டியை மற்றவங்களுக்கு காமிச்சாதான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் தான் வந்து இந்த ஹீரோன்னு. அதளவு யாருக்கும் இந்த ஐடென்டிட்டி வந்து தெரியவே தெரியாது. புரிஞ்சிச்சான்னு சொல்லும்போது எஸ் சார் புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஹீரோ வந்து அவனோட ரியல் ஃபேஸை வந்து காமிக்கிறது எவ்வளோ டேஞ்சர்ஸ் தெரியுமா? அந்த மாதிரி யாரும் இந்த முட்டாள்தனம் பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இது உங்கள் கெரியர் மட்டும் கிடையாது, இது உங்கள் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிரும் அப்படின்னு இந்த டேரக்டர் சொல்லும்போது எஸ் சார் அப்படின்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு, அதாவது கரண்ட் டைமில் பார்க்கும்போது போன எபிசோடில் என்ன நடந்துச்சு, எக்கச்சக்கமான டிஸ்ட்ராக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஹாரு வந்து இந்த டைம் வந்து நான் ஹெட் குவார்ட்டர்ஸ் போய் அந்த ஃபில்டரை மாற்றுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, இங்கே நான் ரிவீல் பண்ணணும், ஒரு ஹீரோவாக இருந்து எல்லாத்தையும் நான் காப்பாற்றி ஆகணும்னு நம்ம ஹாரு வந்து என்ன பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வேறு வழி இல்லை, நான் ஹீரோ, நான் ஐடென்டி போனான்னு பரவாயில்ல, நான் ஹீரோ தான் சொல்லி நம்ம ஹாரு ரிப்பரை கழட்டி அவளோட ஐடென்டிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணுறக்கா போயிட்டுருக்கா. பின்னாடி சீனியர் ஹாரு எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது இங்கே பாருங்கப்பா ஈகோஸ்ட் வந்துட்டான். அப்போ நாங்கள் பசங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஈகோஸ்ட் வந்துட்டானா, அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு ஹாரு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைட் பார்த்தா அந்த குரோக்கடைல் மேன் வந்து என்ன பண்ண போகிறானா, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீ என் கையில் செத்தடா அப்படின்னு சொல்கிறான். இதாக போன சாப்டர்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம். இப்போ இந்த சாப்டரில் என்ன நடக்குதுன்னா, இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரிஜினல் சீரீஸில் பார்த்தா ஸ்டார் டஸ்ட் வந்து அவளை ரிவீல் பண்ணியிருப்பா. இதனால் அவள் எக்கச்சக்கமான சஃபர் பண்ணியிருப்பா. அவள் டெய்லி லைஃபே இதனால் வந்து கெட்டு போயிருக்கும். அதை நான் நடக்கிறதுக்கு விட மாட்டேன்டா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவேன் குரோக்கடைல் பாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். நீ நீ அந்த ஸ்டார் டஸ்டோட லவ்வர் தானே, உன் பேர் தானே அந்த ஈகோயிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அதை எதுக்கு நான் இங்கே இழுத்து போடுறேன், ஸ்டார் டஸ்ட்டுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைடா, அதை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அந்த குரோக்கடைல் மான்ஸ்டர் டக்குன்னு ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற கிளிஃபில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கு. நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. நான் உன்னை கண்டிப்பாக கொலை பண்ணுவேன் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நம்ம ஹீரோ பார்க்குறான், இவன் என்ன இவ்வளோ வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும்போதே அவன் இன்னும் ஸ்பீடாக ஏறிக்கிட்டு இருக்கான். ஏறி அந்த கிளிஃபுக்கு மேலே வந்து நான் உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ வாடா, நீ என்ன பண்ணுற நான் பார்க்கலாம். பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவை கடிக்க வந்துட்டான். நம்ம ஹீரோ டக்குன்னு டெலிபோர்ட் பண்ணி பின்னாடி வந்துட்டான். ஏண்டா என் பேர் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் என் பவர் என்னன்னு உனக்கு தெரியாதாடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏய் இங்கே வாடா, உடனே நான் விட மாட்டேன்டா, என் முதல் டார்கெட் நீ தான் அப்படின்னு சொல்லி இன்னும் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, என் பவர் கூட உனக்கு தெரில, இல்லை என் பேரை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறியோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா என் டெலிபோர்ட் பவர் இருக்கிறது கூட உனக்கு தெரிய மாட்டுது, என்ன பண்ணுறது, நீ அடி வாங்குவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மண்டையில் டொம்முன்னு ஒரு அடி அடிக்கிறான். வலிக்குது அப்படின்னு அவன் கத்துறான். ஏன் இந்த மாதிரி கொசு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, யூ பாஸ்டர், தைரியம் இருந்தால் நேருக்கு நேரம் வந்து சண்டை போடுறான் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான் அந்த குரோக்கடைல் மான்ஸ்டர். நம்ம ஹீரோ, டே நான் வில்லன்றா இடியட்டு, நான் எப்படி சண்டை போட்ட உனக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா கமெண்ட்டில் வந்து. அப்போ ஈகோஸ்ட் வந்து வில்லன் தானா, இல்லைடா அவன் வில்லன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ அப்போ ஈகோஸ்ட் நடிச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு கமெண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அப்போ எதுக்கு அவன் போய் இன்னொன்று வில்லனை போய் அடிக்க போகிறேன், நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானா. ஐயோ நான் என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டே நீங்கள் எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் வந்து ஸ்டார் டஸ்ட்டுக்கெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு வந்து ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, குரோக்கடைல் ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னு சொன்னோன்னே, சரி சொல்லு என்ன அப்படின்னு அந்த குரோக்கடைல் கேட்கும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, நீ எதுக்குடா இங்கே சடனாக அட்டாக் பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஆப்வியஸா ஸ்டார் டஸ்ட் என் டார்கெட், நீங்கள் வழியில் வர, அதனால் நான் ஒன்னே சாவடிச்சேன், அதுக்கடுத்து நான் ஸ்டார் டஸ்ட் அழிச்சிக்கிறேன் அப்படின்னு குரோக்கடைல் சொல்கிறான். என்ன வியடான லாஜிக்கு, நான் எங்கடா ஸ்டார் டஸ்ட்டை லவ் பண்ணுறேன் ஐயோ அப்படின்னு சொல்லப்போ கமெண்ட்டில் பார்த்தியா அவன் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கான், அவன் அப்படியே நடிக்கிறான் பார்த்தியா அந்த ஈகோஸ்ட்டு. ஆமாம் மேகோஸ்டிக் நடிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தியா. ஆமாம் ஸ்டார் டஸ்ட்டுக்கு அவனுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இங்கே 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம ஹீரோ பார்க்குறான். நான்
ஒன்னே கில் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த ஸ்டார்டஸ்டோட வேலையை அடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு என்ன கில் பண்ண போகிறானா லோல் பார்த்தியா அவனுக்கு கூட தெரியுது வில்லனுக்கு கூட தெரியுது ஆனால் இவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. நான் என்னைக்காச்சும் அப்படி சொன்னேனாடா நான் ஸ்டார்டஸ்டோட ஆளுன்னு? ஏண்டா நீ அவன் இருக்கிற இடத்துல வந்து நீ வந்து தடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, இது ஏன் டெரிட்டரி, நீங்கள் வந்து நான் செத்து போயிடுவாடான்னு சொன்னல. அது நான் அப்படிலாம் சொல்லடா, நான் அப்படி சொல்ல, நான் சொன்னதை வேற, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பார்த்தியா crocodile கரெக்டாக அவன் வார்த்தை கரெக்டாக பிடிச்சி சொல்கிறான். ஆமாம் அவன் சொல்லவே பிடிச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா ஈகோயிஸ்ட் அப்படின்னு கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்போ சீரியஸாக ரொம்ப கடுப்பாயிட்டேன், உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஓகே வேறு வழி இல்லை, நம்ம ஃபைட் பண்ணி தான் அவன், நம்ம ஹீரோ ரெடியாக இருக்கான். பார்த்தா அவன் வாய்க்குள்ளேருந்து ஒரு எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது அதில் அப்போ நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது அதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவனோட சீக்ரெட் எக்ஸ்ட்ரீம் ஃபயர் அட்டாக் அப்படின்னு அவன் கத்துறானா, அங்கேருந்து எக்கச்சக்கமான நெருப்பு வந்து நம்ம ஹீரோ மேலே படுது. நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி வந்துட்டான். நல்ல வேலை, அது மட்டும் என் மேலே ஒரு அடி பட்டுருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த இடத்துல செத்து போயிருப்பேன். அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா திரும்பி ஒளிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்க, சர்ப்ரைஸாக இருக்கா ஈகோயிஸ்ட், என் அட்டாக்கை பார்த்தா அவனுக்கு பயமாக இருக்கா அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது, பயமா எனக்கா, இப்போ நான் உன்னை காலி பண்ண நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஈகோயிஸ்ட் கையில் ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதை ரிவீல் பண்ணுற பார்த்தா அதுக்குள்ளே எக்கச்சக்கமான கன் வந்திருக்கு. அது அவனோட டெலிகைனஸ் பவர் வச்சு எல்லாத்தையும் அந்த crocodile மான்ஸ்டருக்கு எதிராக வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ இப்போ செத்து போடா அப்படின்னு சொன்னோன்னு எல்லா புல்லட்டும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த crocodile மான்ஸ்டர் மேலே எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னு கத்துற சவுண்டு கேட்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு கழித்து நம்ம ஹீரோ பார்க்குறான். நான் அவனை சாவடிச்சேன்னா பார்க்கும்போது, பார்த்தியா அவன் அந்த லைனை சொல்லிட்டான், அவன் டிஃபீட் பண்ணிட்டேன், ஹீரோலாம் இப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்னு கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. நீ என்ன நினைக்கிற, இந்த கேவலமான ஒரு புல்லட்ஸ் வந்து என்னைய வந்து அட்டாக் பண்ணுமா அப்படின்னு வந்து அந்த crocodile கத்திக்கிட்டு இருக்கான். அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட மாஸ்க்கு கீழே போட்டான். என்னடா ரிவீல் பண்ண போகிறான்னு பார்த்தா அப்படி இல்லை, நம்ம ஹீரோ இன்னொரு மாஸ்க் எடுத்து போடுறான். நான் கொஞ்சம் கார்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன், நீ என்ன பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்டா, நீ யாருன்னு, ஏன்னா நான் எல்லா காமிக்கு படிச்சிட்டேன் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அதான் நம்ம ஈகோயிஸ்ட் கையிலேருந்து ஒரு பாலை தூக்கி போடுறான் நம்மளோட crocodile மேலே. crocodile நினைக்க என்னது இது குட்டி பூச்சி மாதிரி இருக்குது, இதை என்னை அழிச்சிருமா, இதை நான் மென்னே சாப்பிட போகிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவன் வாயை திறந்து அவன் சாப்பிட்றான். அப்போ தான் தெரியுது அது வந்து சாதாரண ஒரு இது கிடையாது, அது crocodileக்கான ஸ்பெஷல், அவன் ஸ்கின்னை தொளிச்சு போகிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஒரு டிவைஸு. அது நம்ம ஹீரோ தான் இது பண்ணியிருப்பான். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா எக்கச்சக்கமான சர்ட்னு கட்டு உழுகாது. அப்புறம் வயிற்றுலேருந்து அவனோட அந்த ஃபயர் பிரெத் இருக்கும்ல அதோட ரியாக்ஷன் அவன் மொத்தமாக விடிச்சு போகிறான். ஏன்டா ஒரிஜினல் சீரிஸ் எத்தனை தடவை பார்த்துருப்பேன் ஸ்கின்னு டஃப்பாக இருக்குன்னு, இதை கூட எனக்கு தெரியாதா, இதை கூட நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா அந்த crocodile ஃபுல்லாக பர்ஸ்ட் ஆகி அதை முடியாமல் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டான். பார்த்தியா மேங்கோ ஸ்டிக் அவன் ஜெயிச்சிட்டான், பார்த்தியா மேங்கோ ஸ்டிக் தான் ஹீரோ தான், அவனே அவனுக்கு வில்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் பார்த்தியா அப்படின்னு எக்கச்சக்கமாக கமெண்ட் வருது. நம்ம ஹீரோ டெலிகைனஸில் பிடிச்சிருக்க எல்லா கண்ணையும் கீழே போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் மொத்த எனர்ஜி அவன் யூஸ் பண்ணனால என்னால் முடியல, நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு தானே அங்கே இருக்க கீழே இருக்க கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும், இது மட்டும் மாட்டிச்சு அவ்வளோதான், நான் மாட்டிப்பேன். என் எனர்ஜி எது அளவு இருக்குன்னா இந்த ஃபோனை தூக்குற கூட என்னால் முடியல. அப்போ நம்ம ஹீரோ அதாவது ஈகோயிஸ்ட் அந்த ஃபோனை பார்க்கும்போது, ஈகோயிஸ்ட் நீ வில்லனை டிஃபீட் பண்ணிட்ட பற்றியா, அப்போ நீ ஹீரோ தானே அப்படின்னு வரும்போது, எல்லோரும் வந்து ஒரு ரீசன் வச்சுருக்காங்க. டேய் நான் அவனை ஒன்றும் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் வந்து எனக்கு அந்த crocodile வந்து பிடிக்கல, அதனால நான் அவனை வந்து கில் பண்ணிட்டேன். இதுக்கும் ஸ்டார்டிஸ்ட்டுக்கு ஏன் ஜஸ்டிஸுக்கு கூட சம்மந்தம் கிடையாதுடா, நான் எனக்கு பிடிக்கலன்னு நான் கில் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தியா அவன் வந்து பொய் சொல்கிறான் அப்பட்டமாக தெரியுது கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஒரு ஸ்பார்க் வந்துக்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அதான் நம்ம ஸ்டார்டஸ்ட் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான். அப்போ நம்ம ஸ்டார்டஸ்ட் என்ன சொல்கிறான்னா, நீ தான் அவனை டிஃபீட் பண்ணியான்னு கேட்கும்போது அந்த லைவ் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆமாம் ஏன்னா அவனை பார்த்தா எனக்கு அனோயிங்காக இருந்துச்சு, அதனால நான் அவனை டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, அதுதான் காரணமா அப்படின்னு ஸ்டார்டஸ்ட் கேட்குறான். ஆமாம் அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானோ உனக்கு எனக்கு லவ்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், அது எனக்கு காண்டு எடுக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் நான் அவனை கில் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு வந்து ஸ்டார்டஸ்ட் கத்துறான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த மைக் ஆஃப் பண்ணுறான், லைவ் ஸ்ட்ரீமோட மைக் ஆஃப் பண்ணிட்டு, நீ வந்து ஃபேஸை வேணால் ரிவீல் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி, அதை நான் தடுத்துட்டேன், அதனால் நீ வந்து உன் வாழ்க்கையை ஜாலியாக வாழு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்ன சொல்கிறான் இவன் அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆச்சரியமா.
இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் அவ்வளோதான் திரும்பி ஆடியோ ஆன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சடனாக இந்த மாதிரி ஷோ ஆனனால எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் எதையும் பிளான் வேற பண்ணல. சரி, அடுத்த மாதத்துக்கு நீங்கள் பாருங்கப்பா. அடுத்த மாதம் என்ன நடக்குது நீங்கள் பாருங்கள். அடுத்த மாதம் ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் எதுக்கு இடையில வந்து மியூட் பண்ண, அவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்க அப்படின்னு கமெண்ட்டில் போயிட்டு இருக்கும்போது, சரி பாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி போயிட்டான். இங்கே ஸ்டார்டஸ்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு கத்துறக்குள்ளே அவன் டெலிபோர்ட் ஆகி போயிட்டான். அப்போ ஸ்டார்டஸ்ட் யோசிக்கிறேன், இவன் நல்லவனா கெட்டவனான்னு. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி வந்துட்டான். டக்குன்னு வந்து சியோலும் சரி லீயும் சரி 2 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னோட மொத்த எனர்ஜி என்னால் யூஸ் பண்ண என்னால் முடியலை அப்படின்னு இருக்கும்போது, அண்ணா அப்படின்னு கத்திட்டு வந்து சியோல் வந்துக்கிட்டு இருக்கா. பின்னாடி வந்து லீயும் வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இந்த சைடு பார்த்தா ஸ்டார் டஸ்ட் வந்து அந்த மாஸ்க் எடுக்கிறான். நம்ம ஹீரோ அந்த மாஸ்க்கை விட்டுட்டு போயிருப்பான்ல, அந்த மாஸ்க் எடுத்துட்டு அவளுக்கு எப்படி தெரியும் நான் என்ன யோசிக்கிறேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அதாவது ஸ்டார் டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி என்னன்னு பார்ப்போன்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹாரு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, சரி இந்த நாள் நியூஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ஈகோஸ்ட்டை பற்றி போட்டிருக்குன்னு பார்க்குறக்காக அவள் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுறான். அப்போ அதில் இன்ஜின் கிரியேட்டர் நியூஸில் போய் பார்த்தா, ஏ ரேங்க் வில்லன் குரோக்கடைலை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பெரிய ரேம்பேஜ் அந்த ஐஸ்கிரீம் ஃபெஸ்டிவலில் பண்ணாங்களே, இதை வந்து தடுத்து நிப்பாட்டினது ஈகோயிஸ்ட். அப்புறம் இன்னும் நியூஸில் என்ன போட்டிருக்குன்னா, ஈகோயிஸ்ட் வந்து வில்லன் தானா, அவன் எப்படி வேகமாக போய் உதவி பண்ணுறான், அவன் ஹீரோவா வில்லன் அப்படின்னு வருது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. சரி ஈகோயிஸ்ட்டை போட்டு பார்ப்போன்னு பார்த்தா, ஈகோயிஸ்ட்டுக்கு ஃபேன் கிளப் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ என்னையா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை ஈகோயிஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சைடு என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபேன் கிளப்பு. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வில்லனை தான்ப்பா ப்ரைஸ் பண்ணுறாங்க அந்த மேங்கோ ஸ்டிக்கை. ஆனால் ஏன் ஹீரோவை நீங்கள் யாரும் பண்ண மாட்டீங்கன்னு அப்புறம் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா அந்த நியூஸில் என்ன போட்டிருக்குன்னா, மேங்கோ ஸ்டிக்கை தான் ஹீரோவாக போட்டிருக்காங்க. அதாவது நம்ம வில்லனை வந்து எப்படி சொல்ல, ஹீரோன்னு ஒரு ஃபேன் கிளப் ஓப்பன் பண்ணி, ஹீரோன்னு சொல்லி நம்ம மேங்கஸ்டிக் அதாவது ஈகோயிஸ்ட்டை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஸ்டார்டஸ்ட்டுக்கு ரொம்ப கோவம், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லி ஸ்டார்டஸ்ட் அப்படியே படுத்துடுறான். என்னமோ பண்ணுறாங்க. ஏன் எல்லோரும் ஈகோயிஸ்ட்டுன்னு அவ்வளோ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் கூட, இங்கே பார்த்தீங்களா நான் ஈகோயிஸ்ட் ஃபேனு, ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு அப்படின்னு சீனியர் அக்கா கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஸ்டார்டஸ்ட் நான் இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ போன சாப்டரில் சொல்லியிருப்பான்ல, உன் ஐடென்டிட்டியை வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல, அதை பார்த்து மேபி அவன் நல்லவனாக இருப்பானோ, இல்லை நான் வந்து தப்பாக இருப்பேனோ, எல்லோரும் கரெக்டாக சொல்கிறாங்க நான் தப்பாக இருப்பேனோ அப்படின்னு ஸ்டார்டஸ்ட்டு குழப்பமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு பார்த்தா அந்த சாம்பரில் நம்ம ஹீரோ வந்து போன சாப்டரில் எப்படி அடி வாங்கியிருப்பான்ல, அதனால் அந்த சாம்பரில் போட்டு ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க சியோவும் சரி லீயும் சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அந்த டஸ்ட்டுகள்னால வந்தது. எங்கள் அண்ணனை பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ அடி அவ்வளோ இது பட்டிருக்குன்னு நம்ம ஷியோ வந்து ரொம்ப சோகமாக இருக்கா. அப்போ வந்து நம்ம ஹீரோ கண்ணை திறந்து, என்ன ஷியோ என்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டியான்னு கேட்கும்போது, ஏன் இந்த மாதிரி மூஞ்சியை வந்து ஊன்னு வச்சுருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஷியோ வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. சரி சரி எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த பாட்டில் பார்த்தா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ரியலைஸே பண்ணல, நான் 3 நாளாக மயக்கம் போட்டிருக்கேன்னா, அப்போ நம்ம ஹீரோ வந்து 3 நாளாக வந்து கான்சியஸ் இல்லாமல் இருந்திருக்கான். இப்போ தான் டெலிபோர்ட் இன்னும் கொஞ்சம் நான் கம்மியாக யூஸ் பண்ணும் போல், என் ஃபிசிக்கல் பாடி வந்து அதுக்கு ஒத்துழைக்கிற போல், ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அண்ணா எப்படியோ நீங்கள் வந்து நல்லா பெட்டர் ஆகிட்டீங்க, உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லப்போ, நான் பார்த்துக்கிறேன் சியோ, ஒன்றும் கவலைப்படாத, ஏன் என்னைய பார்த்து நீ அழுதியா அப்படின்னு கேட்கப்ப, யார் அழுதா நான் அழுதுக்கல அப்படின்னு சொல்லி சியோ வந்து அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவ கூட கேம் விளாட்றது, இவ கூட சுற்றுறது, இது அவளுக்கு ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு போல், அவளும் நல்லவளா மாறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்து இவன் வில்லனாக தானே இருப்பா, ஹீரோவா அதாவது நல்ல பிள்ளையாக இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து கிம் கிம் நீங்கள் எதுக்கு இந்த இடத்த விட்டு ஹரிபரியாக அங்கே உதவி பண்ண போனீங்க, எல்லோரும் நீங்கள் ஹீரோன்னு தானே நினைப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம லீ சொல்லும்போது, ஆமாம் கரெக்டு தான், நீ வந்து என்னைய வந்து நீ இந்த இடத்த விட்டே வராத, என்னையெல்லாம் நீ துரத்தி விட்ட, அது போக வில்லன் வில்லன் தான் அப்பெல்லாம் டைலாக் விட்டுக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம சிஓ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, நான் மட்டும் அங்கே போகலன்னா ஸ்டார்டஸ்ட் அங்கே போயிருப்பா, சரி அவள் போனால் என்ன உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவள் மட்டும் போயிருந்தானா அங்கே ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லும்போது, நம்ம சிஓ பார்க்குறேன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ஏன்னா ஹீரோ வந்து
அவளோட ஐடென்டிட்டியை எப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறானோ அப்போ எக்கச்சக்கமான வில்லன் வந்து உருவாவாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரும் வந்து அவளை தான் டார்கெட் வைப்பாங்க. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இங்கே ஏ ரேங்க் ஹீரோ யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அதுக்கு என்ன, அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம்னா அப்படின்னு வந்து நம்ம சிஓ கோவப்பட்டு கேட்கும்போது, சிஓ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ ஒரு எப்படி சொல்ல, ஒரு பேலன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோ. குட் அண்ட் ஈவில் வந்து ஒரு பேலன்ஸாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தனா மெட்டா ஹியூமன்ஸ்ன்னு சொல்லி வராங்களா, அதாவது பவர் கிடச்சி வராங்கல்ல, அவங்களுக்கு யாருமே வந்து ஹீரோவாக வர்றதுக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் வந்து வில்லன் பார்த்து போயிட்டுருக்காங்க. ஹீரோவாக இருந்து அந்த கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ரிவார்டு வர்றதுக்கு வில்லனாக மாறினா எக்கச்சக்கமான இது அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம்ல. அப்படி தான் இப்போ கொரியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் ஹே ரேங்க் ஹீரோ பார்த்தாலும் மொத்தமே 3 பேர் தான் இருக்காங்க. ஸ்டார்டஸ்ட்டு, அந்த ஐசி அப்புறம் வந்து அந்த ஷேடோ வாக்கர். இந்த 3 பேர் தான் இருக்காங்க. ஆனால் நீ வில்லன் சைடு எடுத்து பார்த்தா வச்சுக்கோ, எக்கச்சக்கமாக ஏ கிளாஸ் வில்லன் இருக்காங்க. அது டெய்லி அப்பியர் ஆகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீ என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி வில்லன் வந்துக்கிட்டே இருந்தால் அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். வில்லன்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. ஆமாம். எல்லாமே அப்போ வந்து நீங்கள் என்ன, வாவ்! டார்க் ஹீரோ மாரி இருக்கீங்களா? இருட்டுலேருந்து நீங்க ஹீரோ வேல பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு நம்மளுக்கு என்னண்ணா சம்மந்தம்னு கேட்கும்போது, அவ்வளோ டீப்பாலாம் போகாத. இது எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது இந்த சவுத் கொரியாவோட ஃபேட்ட மாத்தணும்னு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டார்டஸ்ட்ட பிடிக்கல. அதாவது அந்த உமன உனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சிஎல் கேட்கும்போது, சிஓ அப்படிலாம் பேசக்கூடாது. உமன்லாம் வச்சு பேசக்கூடாது. நீ வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நைஸா யூஸ் பண்ணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆ நீ பார்த்தா ஏதோ ஒரு மாரி இருக்கே. நம்ம சிஓ வந்து கோவமா பார்த்துக்கிட்டேன். நிஜமா நீ லவ் பண்ணல? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு ஒன்றும் இல்ல அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, சரி. இந்த கான்வர்சேஷன்லாம் ஒரு சிஓ இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம வேணா வேற பத்தி ஏதாச்சும் பேசுவோமா? அப்படின்னு வந்து லீ வந்து பேச்ச மாத்திட்டு இருக்காங்க. ஆ. சரி இந்த பேச்ச கொஞ்சம் விடுங்களேன். சிஓ நீ முன்னாடி ஏதோ நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அத வேணா நீ உங்க அண்ணன்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அண்ணன் கரெக்ட்டு. அண்ணா என்னப்பா அப்படின்னு நம்ம சிஓ கேட்கும்போது, அதாவது ஹீரோ கேட்குறான். சம்மர் வந்துகிட்டு இருக்கு. வாங்க பீச்சுக்கு போய் ஒரு ட்ரிப் அடிப்போம்ன்னு சொல்லும்போது, பீச்சா? ட்ரிப்பா? சவுண்ட் நல்லா தான் இருக்கு. ஆ அப்ப நம்ம பீச்சுக்கு போறோம். ஆனா ஆனா என்ன? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் மட்டும் பண்ணிட்டு வந்துடணும். என்ன திரும்பி டெரரிஸ்ட் அட்டாக்கா? ஆமா. ஏன்னா என்னோட ரேட்டிங் கம்மியாயிட்டே வருது. ஆனா வேற வழியில ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, ஸ்டார் டஸ்ட்டோட பவர் அப்புக்கு நாம் ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணி ஆகணும். இல்லன்னா வந்து இப்ப குரோக்கடைல் வந்த மாரி வேற யாராச்சும் வந்தாங்கன்னா, நம்ம ஸ்டார் டஸ்ட் அவ்வளோதான். தோத்து போயிருவா, இறந்து போயிருவா. அப்ப நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அதனால கண்டிப்பா அவளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ட்ரெய்னிங் குடுத்தே ஆகணும். என்னண்ணா போங்கண்ணா. ட்ரிப்பு ஏதோ போறோம். அது ஓகே எனக்கு. சீக்கிரம் வேலைய முடிங்க. ப்ராமிஸா? இந்த வேலை முடிஞ்சோடனே நம்ம ட்ரிப்பு தான் போறோம். வா பிங்கி ப்ராமிஸ் பண்ணலாம். ஆ ஓகே ப்ராமிஸ். ஓகே ஜாலி. நான் டூருக்கு போறேன் அப்படின்னு சிஓ வந்து ஜாலியா போய்க்கிட்டு இருக்கா. அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்குள்ள போய் எல்லாத்தையும் பேக் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சிஓ போய்க்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல என்ட்ட எக்கச்சக்கமான ஐடியாஸ் இருக்கு. பாருங்களேன் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படின்னு சிஓ வந்து பேனாவை எடுத்து போர்டில் எழுத ஆரம்பிச்சிட்டான். சிஓ ரொம்ப ஆக்டிவா இருக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அந்த அட்டாக் பண்ணீங்களே அந்த ட்ரெயினில், அதை நான் அப்சர்வேஷன் வச்சு அதை வச்சு நான் ஒரு தியரி கொண்டு வந்திருக்கேன். நம்ம வந்து அப்போ வந்து லேண்ட் பேஸ் அட்டாக் பண்ணிட்டோம். ஸோ வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான அட்டாக் பண்ணணும் இந்த தடவை அப்படின்னு சொல்லும்போது, ஓ லேண்ட் பேஸ் அப்போனா தண்ணியில் இல்லைன்னா ஆகாயத்துலையா? ஆமாம் அப்படி தான். எதை யூஸ் பண்ணலாம்? தண்ணியிலையா ஆகாயத்திலையா? தண்ணியிலையா ஆகாயத்திலையா? நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்னமோ வருது, என்னமோ ஐடியா வருது, என்னமோ ஐடியா வருது. ஏதோ ஒரு கடவுளே எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, கடவுளை எப்படி கூப்பிட்றோன்னா காட் ஆஃப் டெரரிஸ்ட்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொன்னோன்னே, ஐடியா கிடச்சிருச்சு, நான் ஒரு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்னண்ணா என்ன சியோ? அப்போ வந்து என்னது கிம் சார் அப்படின்னு நம்ம லீ கேட்கும்போது, நீ பார்த்துக்கிட்டே இரு லீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ பார்த்தா ஒரு பிளெயின் வந்து கடலில் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு. அதான் நம்ம ஹீரோட ஐடியா. பிளெயின் எடுத்து கடலில் கிராஷ் பண்ண போகிறான். ரெண்டுத்தையும் மெச் பண்ணிட்டான் அப்படியே. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே இன்னும் இவங்க ரொம்ப வில்லத்தனமாக இருக்காங்களே அப்படின்னு வந்து லீ நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போது அங்கே ஒரு பிளெயின் போய்கிட்டு இருக்கு. அதில் எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. சில பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு எல்லாமே இருட்டாயிருச்சு. வா இந்த வெக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம் இங்கே பாருங்க ஸ்கை எவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் இங்கே லைட் ஆஃப் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, டக்குன்னு எல்லாரோட விண்டோவும் உடனே ஓப்பன் ஆகுது. அப்போ பார்த்தா அதில் என்ன வந்திருக்குன்னா, த ஈகோ லைவ். வெல்கம் எவ்ரிவான். நான் இன்னைக்கு ஒரு குவிஸ், அதாவது
இந்த எர்த்துல நீங்க வந்து 25,000 அடிக்கு மேல போய்க்கிட்டு இருக்கீங்க. இல்ல, 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 இல்ல. அதாவது இந்த கிரேட்டஸ்ட் குவிஸ் இருக்குல்ல, இந்த ஸ்கைல வந்து நீங்க போயிட்டு இருக்கனால உங்க ஈகோயிஸ்ட் ஆனனா, ஒரு லைவ் ஷோ போட்டிருக்கேன். ஃப்ளைட் அட்டெண்டர் இது என்னது இது? சும்மா வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம அந்த பேசஞ்சர் சொல்லிட்டு இருக்கான். ஓ! ஆமா ரைட் அஃப்கோர்ஸ் இந்த பிளேன் எல்லாமே நான் பாம் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பாமா? பார்த்தா அந்த சைடு பாம்லாம் ஒட்டி வச்சிருக்கான். இவன் எப்ப அப்படி ஒட்டுனா அந்த பைலட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ! காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ! இங்க கத்திட்டே இருக்காங்க. சரி பரவால்ல. இப்போ என் பிளான ஆரம்பிக்க போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கேம் ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு அதாவது ஹீரோ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல காமிக்கிறாங்க. அங்கிட்டு வந்து நம்ம ஸ்டார்டஸ்ட் வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீ போனாலும் அந்த இடத்துல உன்னால் எதுவும் செய்ய முடியாது ஸ்டார்டஸ்ட். அப்போனா நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? எல்லாத்தையும் வந்து அப்படியே சாவடிக்கணுமா? என்ன பிரச்சனை நீங்களே இப்படி பேசுறீங்க? எப்படி போய் நம்மள வந்து உதவி பண்ணுறது? சொல்லுங்க அப்படி சொல்லும்போது, என்ன பண்ணுறது? அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ போனாலும் டைம் இல்ல. அது இது டே டைம் வேறு ரொம்ப ஹார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆ டே டைம் தான் அப்படின்னு ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்துட்டு இருக்கு. ஓ! நீ வந்துட்டியா? அப்படின்னு நம்ம ஸ்டார்டஸ்ட் சந்தோஷப்படுறான். அவன் பேர் வந்து கிம் ஜோங். அட பாவிங்களா! எல்லா பேரும் கிம்முன்னு வச்சுக்கின்னு என்னடா பண்றது? அவன் தான் வந்து அந்த ஷேடோ வாக்கர். ஹாரோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, கிளாஸ் ஹீரோ ஷேடோ வாக்கர்ன்னு காமிக்கிறாங்க. அ நான் வேணா அந்த சரி என்னால வந்து அந்த ஜிஜு ஏர்போர்ட் அளவு கொஞ்சம் தூரம் கொண்டு போ முடியும். அதுக்கடுத்து நான் தூங்கி தான் ஆகணும். இந்த பேட்டில் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ ரொம்ப பண்ணாத. நம்மனால யாரையும் அவ்வளவா காப்பாத்த முடியாதுன்னு அந்த டைரக்டர் சொல்றான். அது நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் காப்பாத்துவேன். நம்ம ஸ்டார்டஸ்ட் சொல்லிட்டு அங்க டெலிபோர்ட் ஆகுறாங்க. சரி நல்லது நடந்தா போதும் அப்படின்னு டைரக்டர் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஷேடோ வாக்கர் எபிலிட்டி என்னன்னா, எல்லா இடத்துலயும் டெலிபோர்ட் ஆவான். அதாவது எங்கெல்லாம் ஷேடோ இருக்கோ அங்கெல்லாம் டெலிபோர்ட் ஆவான். அவனுக்கு வந்து டே லைட் தான் வந்து அவனுக்கு வீக்னஸ். பார்த்தா இங்க ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஓகே நல்ல ஒர்க் பண்ணப்பா ஷேடோ வாக்கர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டஸ்ட் வெளிய போயிட்டுருக்கா. இதுக்கு மேல நான் எங்கேயும் வரணும் அப்படின்னு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஸ்டார்டஸ்ட் வேகமா வெளிய வந்து பார்க்குறா. எப்படியாச்சும் எல்லாத்தையும் காப்பாத்தி ஆகணும்னு. அப்ப அவ மேலேருந்து பார்க்குறா. பார்த்தா ஆல்ரெடி அந்த ஃப்ளைன் வந்து கீழே நெருப்பு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. இதை நான் எப்படி நிப்பாட்டுறது? நான் இது எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஏன்னா அவ்வளோ பெரிய பிளெயின். இவனால் ட்ரெயினையே அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நிப்பாட்டினா எப்படி அந்த பிளெயினை நான் பிடிப்பேன் அப்படின்னு அவளை பார்க்குறதோட இந்த சாப்டர் முடியுது. ஹே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா பின்னாடி அவ்வளோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சு. நான் எல்லாத்தையும் கட் பண்ணாலும் சிலதை தவிர்க்க முடியல. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் நம்ம வாட்டுக்கு போயிட்டுருக்கும்போது அந்த மாதிரி வந்துருச்சு. சரி உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கான்னு. அதாவது ஒரு மான்வா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மான்வாவில் வந்து 72 பக்கம் ஃபோட்டோ கூட எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க பேனலு. அதில் அந்த கேரக்டர் எந்த மாதிரி பேசுதோ அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா நான் இதே ஃபார்மேட்டில் போகிறேன். இல்லை ப்ரோ எனக்கு வந்து எமோஷன் பண்ணல வேணாம் கதை தெரிஞ்சால் போதுன்னா அப்படி சொன்னீங்கன்னா, அந்த கதைய வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனா, இப்படி போறதா இருந்தா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டோரியில என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு மான்வா படிச்சா அந்த ஃபீல் குட் நல்லாருக்கும். அதனால நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாரி வரும்னு. அதுபோக நீங்க மத்த சாப்டரும் கேட்டிருந்தீங்க. நான் இந்த சாப்டர முடிச்சிடலாம். இதில மொத்தம் வந்து இந்த மான்வால 30 இருக்கு. 30யும் நான் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா முடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா, ஃபுல்லா ஒரு இத ஃபர்ஸ்ட்டு முடிக்கணும்னு நான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால யாரும் கோச்சுக்காதீங்க. இத முடிச்ச உடனே அடுத்தடுத்து நான் வந்து ஆரம்பிச்சுடுறேன். ஆ அது போக எடிட்டிங் வந்து பண்றது கொஞ்சம் லேட் ஆகுது. இப்ப நீங்க பார்க்குறீங்களே, இந்த எஃபெக்ட் நல்லா இருக்கா? இல்ல நீங்க பழைய வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. நார்மலா வந்து நடுவுல ஒரு இமேஜ் வச்சுட்டு, சைட்ல பேக்கிரவுண்ட்ல வந்து பிளர் எஃபெக்ட் மாரி வச்சிருப்பேன். அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கா? இதுனா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 45 மினிட்ஸ் மேல ஆகும். அதுனா நான் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா பண்ற மாரி இருக்கும். அதான் உங்களுக்கு குவான்டிட்டியா வேணுமா? இல்ல குவாலிட்டியா வேணுமா? நீங்க சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி நான் வீடியோ வந்து ரெகுலரா அப்லோட் பண்றேன். ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட் இல்லாம நம்ம இன்னும் 1K அடிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பை கைஸ்.